2026 நடக்க போகிற தேர்தல் நான் இளைஞர்களுக்கு சொல்லுவேன், இயக்க தோழர்களுக்கு சொல்லுவேன், கூட்டணி கட்சியில் இருப்பவர்களுக்கு சொல்லுவேன், இது எப்பொழுதும் வந்து போகிற சராசரி தேர்தல் அல்ல, இது ஒரு தத்துவ போர். எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தொண்டர்களுக்கும் உண்டு என்பது வரலாறு. எந்த அச்சுறுத்தலுக்கும் நாம் அஞ்சியதும் இல்லை. புதிதாக 10 இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் நம்மை நோக்கி வருவார்களானால் அதுதான் இந்த கூட்டத்தின் வெற்றி என்று நான் கருதுவேன். எங்கள் இயக்கத்தை, எங்கள் தலைவர்களை, எங்கள் சாதனைகளை, பெருமைகளை, கொள்கைகளை, லட்சியங்களை பேசவே எனக்கு நேரம் போதாது என்கிற போது அடுத்தவர்களை பற்றி பேசவா எனக்கு நேரம்? அவசியம் இல்லை. இந்த 70 நிமிடத்தில் நல்லவர்களை பதில் சொல்லுங்கள், நாட்டு மக்களை பதில் சொல்லுங்கள். யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா? கீழ்த்தரமாக விமர்சித்தேனா? எடுத்தேன் கவித்தேன் என்று பேசினேனா? இல்லை. ஏன் தெரியுமா? நான் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து வருகிறேன். பேசுகிறவன் திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி. பெரியோர்களே, தாய்மார்களே, எதிர்காலத்தில் இந்த பேர் இயக்கத்தையும் திராவிட இனத்தையும் கட்டி காத்து வழிநடத்த இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 3 தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக வந்து குவிகின்ற அளவிற்கு முப்பெரும் விழா நடந்து முடிந்திருக்கின்றது இதே கரூர் மாநகரத்தில். 20ஆம் தேதி 21ஆம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான உறுதியேற்பு விழா நிகழ்ச்சிகளை நடத்திட வேண்டும் என்று தலைமை கழகம் முடிவெடுத்த நேரத்தில் நான் கரூரில் உரையாற்ற வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் தம்பி செந்தில் பாலாஜி கேட்டுக்கொண்டார். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி முடிந்து அவ்வளவு குறுகிய காலத்திலே எப்படி சாத்தியம் என்ற பொழுது சாத்தியம் என்று சொன்னார். சற்றேறக்குறைய அந்த முப்பெரும் விழாவிலே கூடியிருந்த கூட்டத்தில் பாதி கூட்டத்தை நான் கண்ணெதிரே காணுகின்றேன். மழை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. முப்பெரும் விழாவிலும் இதே போல கொட்டுகிற மழையில் உணர்ச்சி பெருக்கோடு நம்முடைய தோழர்கள் நின்றதையும் முழக்கமிட்டதையும் நாடே பார்த்து வியந்தது. கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் நிகழ்ச்சி முடிந்து திரும்பி செல்லுகிற வழியில் அவரோடு காரில் சென்ற என் போன்றவருக்கு கிடைத்த வாய்ப்பு, அந்த மழையிலும் ஓரத்திலே தாய்மார்களும் நண்பர்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக கை குழந்தைகள் கூட தோளிலே உட்கார்ந்து கொண்டு அவருக்கு கையசைத்த அந்த பரவசமான காட்சியை கண்டோம். இன்றைக்கும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, அதிக நேரம் ஒருவேளை மழை வந்தால் உங்களை நான் சோதனைக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாதுகாப்பாக பக்கத்தில் இருக்கிற இடத்திலே ஒதுங்கிக் கொள்வீர்களானால் எத்தனை கடுமையான மழை பொழிந்தாலும் நான் உரையாற்றி விட்டுத்தான் செல்வேன் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொட்டுகிற மழையோ சுழன்றடிக்கிற சூறாவளியோ எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தொண்டர்களுக்கும் உண்டு என்பது வரலாறு. எந்த அச்சுறுத்தலுக்கும் நாம் அஞ்சியதும் இல்லை. இயற்கையின் இடையூறுகளுக்கு நம்முடைய கழகத்தினுடைய பணி தடைப்பட்டதும் இல்லை. இது தேர்தல் வாக்கு சேகரிக்கிற கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் முடிந்து நாம் அனைவரும் கலைந்து செல்கிற போது புதிதாக 10 இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் நம்மை நோக்கி வருவார்களானால் அதுதான் இந்த கூட்டத்தின் வெற்றி என்று நான் கருதுவேன். இது படைக்கு சிப்பாய்களை சேர்க்கிற முயற்சியை தவிர தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பது இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து இருக்கிறது. எதற்காக சிப்பாய்கள் நமக்கு தேவை என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த பேர் இயக்கம் இந்த நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளில் இன்னொரு கட்சி என்பது அல்ல. இது ஒரு பேர் இயக்கம். இது தோன்றியதற்கும் காரணம் உண்டு, வளர்ந்ததற்கும் வரலாறு உண்டு, சாதித்தவைகளுக்கும் நாம் நிறைய சான்றுகளை விட்டு வைத்திருக்கின்றோம். சாதியை கேட்டு பக்கத்தில் உட்கார் என்று சொன்னதையோ உட்காராதே என்று சொன்னதையோ முறியடித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் நின்று பேசுகிறேன்.
டெல்லிக்கு செல்வோமேனால் எல்லா திசைகளிலிருந்தும் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்டு. எல்லோருடைய பெயருக்கும் பின்னால் ஒரு ஜாதி அடையாளம் இருக்கும். ரெட்டி என்பார்கள், ராவ் என்பார்கள், முகர்ஜி, பானர்ஜி, சட்டர்ஜி, யாதவ், சர்மா என்றெல்லாம் பெயர்கள் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து செல்லுகிற நமக்கு மட்டும் வெறும் பெயர் மட்டும்தான் என்று சொன்னால் அதுதான் இந்த இயக்கத்தின் சாதனை. என்னை பொறுத்தவரை நான் திருச்சி சிவா, என் மண்ணுக்கு நான் அடையாளம் தேடுகிறேன். டெல்லியில் மட்டுமல்ல, ஐநா மன்றத்திலும் நான் திருச்சி சிவா தான். ஆக மண்ணுக்கு மரியாதை, நம் நாட்டுக்கு பெருமை என்று சொல்லுகிற போது, சாதி பெயர் சேருகிற போது ஒருவரை இனங்காண்கிறார்கள். ஓ, இவர் அவரா, நம்மை சார்ந்தவரா, நமக்கு மேலானவரா, கீழானவரா, இவரோடு நெருங்கலாமா என்ற அடையாளத்தை தகர்த்தெறிந்து விட்டு திருச்சி சிவா பெயருக்கு பின்னால் சாதி பெயர் இல்லை, MABL என்ற பட்டம் வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த இயக்கம். நான் நன்றி உணர்ச்சியோடு எண்ணி பார்க்கிறேன். அதே போல இந்த கொடியை உருவாக்கிய போது அண்ணா சொன்னார், இது 2 நிறங்களின் சேர்க்கை அல்ல, பார்க்கிற போது கண்ணை கவரக்கூடியது அல்ல. இந்த சமுதாயத்தில் சாதி சமய ஏற்றத்தாழ்வுகளால், வேறுபாடுகளால், பொருளாதார பேதங்களால் இருள் மண்டி கிடக்கின்றது. தம்பி, அதை போக்குவதற்கு கடந்த காலத்திலே பல பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அந்த தியாகத்தின் அடையாளமாக நம்முடைய கொடியின் பாதி சிவப்பாக இருக்கும். இதுதான் நம் பாதை என்று உணர்ந்து நாமும் தியாகம் செய்கிற போது, ரத்தம் சிந்துகிற போது இந்த இருள் மறையும், அது முழு சிவப்பாக மாறும் என்று சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, ஒன்று மட்டும் கேட்கிறேன். விளக்கங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வி, எல்லோருக்குமான கேள்வி, புதிரல்ல, சாதாரணமான கேள்வி. மனதிற்குள்ளே எழுப்பிக் கொள்ளுங்கள். நீங்களும் நாங்களும் வாழ்கின்ற இந்த நாட்டில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இந்த 3 பேர் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் யாராக இருந்திருப்போம்? இந்த நாடு என்னவாக இருந்திருக்கும்? வீட்டுக்கு திரும்பி யோசியுங்கள். இன்று இருக்கிற தமிழகம் இல்லை. இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகள் வெளிநாட்டிலே வேலை பார்க்கிறார்களா? அது உருவாகி இருக்காது. பெரிய பதவியில் இருக்கிறார்களா? அது நடந்திருக்காது. தெருவுக்குள்ளே நடக்காது என்றார்கள். உனக்கு எதற்கு கல்வி என்றார்கள். இன்றைக்கு நான் இங்கே நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன். கரூரிலே எனக்கு எதிரே திரண்டிருக்கிற மக்களை பார்த்து சொல்வேன், 2035 அடைய வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லுகிற 50 விழுக்காடு ஏற்கனவே தமிழ்நாட்டில் எட்டியாகிவிட்டது. எங்களை பார்த்து குறை சொல்கிறார்கள். தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீங்கள். கல்வி எல்லோருக்கும் தருகிறோம். கல்வி கற்க சேர்கிறவர்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கும். எல்லா குடும்பங்களும் வசதியான குடும்பங்கள் அல்ல. பள்ளி செல்லுகிற பிள்ளைக்கு பேருந்திலே செல்ல வேண்டும், கட்டணம் தர வழி இல்லை. அதற்காக நீயும் வேலைக்கு போ என்று சொன்ன காலத்தில், இல்லை, உன் பிள்ளை இலவசமாகவே பேருந்திலே பயணம் செய்யலாம், கட்டணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் என்று அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இப்போது வெளி மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், இதில் இருந்து கரூர், திருப்பூர் போன்ற பகுதிகளிலேயே பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள். நாம் யாரையும் வெறுப்பதில்லை. வருகிறவர்களுக்கு வேலை தருகிறோம். அப்படி வேலைக்கு வந்தவர்கள் தங்கள் குடும்பங்களையும் சில பேர் அழைத்து வந்திருக்கிறார்கள். அதை அழைத்து வந்ததில் ஒருவர் வீட்டு பிள்ளை 3வது வகுப்பு படிக்கிறது. இங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை மெல்ல தமிழ் பேச ஆரம்பித்து விட்டது. அந்த குழந்தையிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீ எந்த ஊர்? நான் பீகார். இங்கே என்ன படிக்கிறாய்? 3வது வகுப்பு. இந்த ஊரை பற்றி என்ன கருதுகிறாய்? அந்த குழந்தை சொல்கிறது, நான் பிறந்த ஊரில் என் அம்மா அப்பா கூட செருப்பு போட்டதில்லை. இங்கே எனக்கு பள்ளிக்கூடத்தில் செருப்பு தருகிறார்கள். நான் கிழிந்த உடையோடு தான் அங்கே பள்ளிக்கூடம் போயிருக்கிறேன். இங்கே எனக்கு புத்தம் புதியது, எல்லோரும் அணிவதைப் போல சீருடையை எனக்கு தருகிறார்கள். புத்தகங்கள் என்பதை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு புது புத்தகங்கள் மணக்க மணக்க கொண்டு வந்து கையில் அச்சிட்ட புத்தகத்தை தருகிறார்கள். நான் பேருந்து ஏறி வந்தால், உனக்கு காசு வேண்டாம், பள்ளிக்கு போ என்கிறார்கள். காலையிலே வந்தவுடன் சிற்றுண்டி தருகிறார்கள், மதியம் உணவு தருகிறார்கள். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லுகிற குழந்தையின் வயது 8.
அது வாழ்ந்த மாநிலம் இந்தியாவில் தான் இருக்கிறது, பிறந்த மாநிலம். ஆனால் அங்கே இருந்ததை விட இங்கே பிள்ளைகள் பள்ளிக்கு வருகிற போது காலுக்கு அணி, உடுத்திக் கொள்வதற்கு உடை, படிப்பதற்கு புத்தகங்கள், கல்வி சலுகை, பேருந்திலே பயணம் செய்கிற போது கட்டணம் இல்லை, காலையில் சிற்றுண்டி, மதிய நேர உணவு. எதற்கு? படி படி படித்தால் தான் இந்த சமுதாயத்தில் உயர்வு. அந்த உயர்வு கிடைத்தால் தான் எல்லோருக்கும் சமமாக நீ நடக்கலாம் என்ற உரிமை குரல் ஒலித்த கட்சி நீதி கட்சியில இருந்து இன்று வரை திமுக தான். எங்களை விமர்சிக்கிறவர்களுக்கு நான் இப்படித்தான் பதில் சொல்ல முடியும். எனக்கு வேறு மொழி தெரியாது, வேறு வகையில பேசுவது என் இயல்பு இல்லை. எங்கள் இயக்கத்தை, எங்கள் தலைவர்களை, எங்கள் சாதனைகளை, பெருமைகளை, கொள்கைகளை, லட்சியங்களை பேசவே எனக்கு நேரம் போதாது என்கிற போது அடுத்தவர்களை பற்றி பேசவா எனக்கு நேரம்? அவசியம் இல்லை. இன்று நாங்கள், நாளை இதே இடத்தில் அதிமுக, அதற்கு மறுநாள் பாரதிய ஜனதா கட்சி, இன்னொரு கட்சி வந்து பேசும், பேசட்டும், கேளுங்கள். யார் சொல்வது நியாயம் என்று நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள். எந்த கட்சி தலைவன் உங்களுக்காக பாடுபட்டவர்? எந்த இயக்கம் பாடுபட்ட இயக்கம்? எதன் மூலமாக நன்மைகள் பெற்றோம்? ஒதுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும் இருக்கிற போது நம்மை பாதுகாக்கிற காவல் அரண் எது என்பதை தீர்மானிக்கிற கடமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எங்கு போனாலும் காசு பேசுகிறது, எங்கு பேசினாலும் இதுதான் பேதம் என்று பொங்கி மனம் வெந்து வேதனையோடு வாழ்கிற இங்கு இருக்கிற எல்லா ஆண் பெண்களுக்கும் சொல்வேன், ஒரே ஒரு இடத்தில் சமத்துவம் உண்டு. எந்த இடம் தம்பி? எந்த இடம் அண்ணா? கேட்கலாம் நீங்கள். அந்த இடம் எது தெரியுமா? 2026 தேர்தல் நடைபெறுகிற நாள் என்று வாக்குச்சாவடி வாசலில் சமத்துவம் கிடைக்கும். ஆக ஏன் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். உங்கள் பிள்ளைக்கு கல்வி தருகிறோம், கல்லூரிக்கு போனால் நாங்கள் தேவையானதை ஏற்றுக்கொள்கின்றோம், அந்த பிள்ளைக்கு வேலை தருகிறோம், பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை என்ற பெயரால் 1000 ரூபாய் தருகிறோம். வேலைக்கு போகிற பெண்கள் மத்திய அரசு வேலைக்கு அல்ல, மாநில அரசு வேலைக்கு அல்ல, அவர்களெல்லாம் 2 சக்கர வாகனத்தில் 4 சக்கர வாகனத்தில் போவார்கள். காய்கறி சந்தைக்கு விற்க போகிறவர்கள், சாலையிலே பூ தொடுத்து விற்கிற ஒரு ஏழை தாய், ஒரு சாதாரணமான ஒரு இங்கே இருக்கிற பின்னல் பல்வேறு டெக்ஸ்டைல்ஸ் அதில் வேலை பார்க்க போகிற பெண்கள். நீங்க தானே பேருந்தில் போவது. அப்படி போகிற போது சில பேர் வீட்டு வேலைக்கு போவார்கள், ஒத்தாசைக்கு போவார்கள், சமையலுக்கு போவார்கள், பாத்திரம் கழுவ போவார்கள். மாதம் 4000 5000 தான் கிடைக்கும். அதில் ஒரு மாதத்திற்கு சற்றேறக்குறைய 1000 ரூபாய் பேருந்துக்கே தருவதென்றால் வாங்குகிற சம்பளத்தில் இப்படி போகிறது என்று புழுங்கி கொண்டு போகிற பெண்களை வேலைக்கு செல்கிற போதோ அல்லது வேறு காரணத்திற்காக பேருந்து ஏறுகிற போதோ, அம்மா நீ பேருந்துக்கு காசு செலுத்த வேண்டாம், உனக்காக உன் அண்ணன் மு.க. ஸ்டாலின் நான் தருகிறேன் என்று எங்கள் தலைவர் தருகிறார். இது இலவசம் அல்ல, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நீங்கள் தர வேண்டிய பணத்தை அரசாங்கம் உங்களுக்காக கட்டிவிடுகிறது போக்குவரத்து கழகத்தில். இப்போது நான் நாடாளுமன்ற உறுப்பினர், நான் தொடர் வண்டியிலே ரயிலில் ஏறி எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம். இங்கிருந்து கோவைக்கு செல்லலாம், டெல்லிக்கு செல்லலாம், போகலாம் வரலாம். நான் டிக்கெட் வாங்குவதில்லை, வித்தவுட் டிக்கெட் அல்ல, என்னிடம் பாஸ் இருக்கிறது. நான் பயணம் செய்வதற்கான கட்டணத்தை எனக்காக பாராளுமன்ற விவகாரத்துறை ரயில்வே துறைக்கு கட்டிவிடும். அதுபோல நீங்கள் பேருந்தில் பயணம் செய்கிற போது உங்களுக்கு சைஃபர் என்று போட்ட ஒரு பயணச்சீட்டை தருவார்கள் அல்லவா, அந்த அடிப்படையில் பயண தூரத்தை கணக்கிட்டு உங்களுக்கான பணத்தை உங்கள் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் போக்குவரத்து துறைக்கு செலுத்துகிறார். 2026 நடக்க போகிற தேர்தல் நான் இளைஞர்களுக்கு சொல்லுவேன், இயக்க தோழர்களுக்கு சொல்லுவேன், கூட்டணி கட்சியில் இருப்பவர்களுக்கு சொல்லுவேன், இது எப்பொழுதும் வந்து போகிற சராசரி தேர்தல் அல்ல, இது ஒரு தத்துவ போர். நன்றாக மனதிலே வையுங்கள். நீண்ட நெடுங்காலமாக இந்த திராவிட பேரியக்கத்தினுடைய லட்சிய பயணத்தால் பயன்பெற்ற இந்த நாடு, பகுத்தறிவு பெற்ற நாடு, சுயமரியாதையின் உச்சத்தில் நிற்கிற நாடு, ஒரு மதம் தான் இருக்க வேண்டும், ஒரே மொழி தான் இருக்க வேண்டும், ஒரே உணவு தான் இருக்க வேண்டும், ஒரே கல்விதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றை தன்மையை திணிக்கிற முயற்சியில் டெல்லியில் இருக்கிற ஒரு கட்சி முயல்கிற போது அதற்கு இங்கே சில பேர் துணை போகிறார்கள். ஒன்றாக இருக்க முடியாது. ஏன் ஒன்றாக இருக்க முடியாது என்றால் ஒரே நாட்டில் இருக்க முடியாது என்று பொருள் அல்ல. யாரும் இதை சித்தரிக்க வேண்டாம்.
அறிஞர் அண்ணா சொல்வார், there is a vast difference between unity and uniformity. யூனிட்டி என்பது ஒற்றுமை, யூனிஃபார்மிட்டி என்பது ஒரே மாதிரி இருப்பது. ஒரே மாதிரி என்றால் நாங்கள் எல்லாம் வேட்டி அணிந்திருக்கிறோம், அங்கே சில பேர் பேண்ட் சட்டை அணிந்திருக்கிறார்கள், சில பெண்கள் இங்கே புடவை அணிந்திருக்கிறார்கள், சில பேர் சுடிதார் அணிந்திருக்கிறார்கள். அது அவரவர் விருப்பம். நீ வேட்டி கட்டினால்தான் என்னோடு இருக்கலாம் என்று நான் சொன்னால் போயான்னு போயிடுவார். நீ பேண்ட் போட்டால்தான் என்று அவரும் என்னை நிர்பந்திக்க முடியாது. அதே மாதிரி தான் பாவாடை தாவணி அணிவதோ சுடிதார் அணிவதோ சேலை அணிவதோ அவரவர் விருப்பம். எப்படி உடையின் தன்மை மாறுபடுகிறதோ அதுபோல மொழிகள் மாறுபடுகின்றன, பண்பாடுகள் மாறுகின்றன, உணவு பழக்க வழக்கம் மாறுகிறது. இந்தியா ஒரே நாடுதான், ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு போனால் இதே வேட்டியை தார்பாய்ச்சி கட்டி இருப்பார்கள். அங்கே நடனம் வேறு, இசை வேறு, கலாச்சாரம் வேறு. மராட்டியத்திற்கு போவீர்களா, உணவு வேறு. பஞ்சாபுக்கு போவீர்களா, அது வேறு. ஆக பல்வேறு தன்மைகளை கொண்ட இந்த நாட்டில் இருக்கிற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற போது வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற நாடு இந்தியா என்ற தனித்தன்மை. ஆனால் சிதைக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். சந்திராயன் 3 என்ற ஒரு விண்கலம் வெற்றி பெற்றது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நிலவின் தென் துருவத்திலே போய் உலகத்திலே முதலாக இறங்கிய விண்கலம் சந்திராயன் 3. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ என்ற புகழ்பெற்ற நிறுவனத்தின் வெற்றி அது. உலகமே வியந்து பாராட்டியது. அது பற்றி பாராட்டி பேசுவதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. எல்லோரும் பேசினார்கள். என் முறை வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் பேசினேன். பேசுகிற போது நான் இன்னும் சிலவற்றை சேர்த்து சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இங்கே சில பின் கருத்துக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவையில் அமித்ஷா இருந்தார், உள்துறை அமைச்சர், அந்த கட்சியின் மூத்த தலைவர், பல அமைச்சர்கள், எல்லா அமைச்சர்களும். அவை முழுமையாக நிரம்பி இருந்தது. அப்போது நான் சொன்னேன், முதலாக நிலவிலே போய் இறங்கிய விண்கலத்தின் பெயர் அப்போலோ, 1969. அதிலிருந்து ஒரு மனிதன் ஆம்ஸ்ட்ராங் என்பவன் இறங்குகிறான். அவன் பெயர் உலக சரித்திரத்தில் இருக்கிறது. நான் தம்பிமார்களுக்கு இன்னொரு தகவலை சேர்த்து சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகம். வெறும் அரசியல் மட்டுமல்ல, மற்றவற்றையும் சேர்த்து சொல்லி தருவோம். அண்ணா தம்பிக்கு மடல் எழுதினார், கலைஞர் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதினார், உங்களில் ஒருவன் என்று இன்றைய முதல்வர் எழுதுகிறார். அந்த அடிப்படையில் சொல்வேன். அந்த விண்கலத்தில் சென்றது 2 பேர். ஒருவன் நீல் ஆம்ஸ்ட்ராங், இன்னொருவன் காலின்ஸ். நிலவில் கால் பதிக்க வேண்டிய அந்த பொறுப்பு என்பது காலின்ஸுக்கு தரப்பட்டிருந்தது. கீழே இருந்து உத்தரவு போனது, காலின்ஸ் கீழே இறங்கு. இவன் ஒரு நொடி தாமதித்தான். இதுவரை யாரும் வராத இடமாயிற்று, கால் வைத்தால் என்ன ஆகும், புதையுண்டு போவோமா, மீண்டும் வீட்டுக்கு போவோமா, இந்த குழப்பம் அவன் மனதில் தோன்றி அடுத்த நொடி கீழிருந்து உத்தரவு வருகிறது, ஆம்ஸ்ட்ராங் நீ இறங்கு. காரணம், காத்திருக்க முடியாது, ஒவ்வொரு நொடியும் கணக்கிடப்பட வேண்டும். சில நொடிகளில் ஒரு விண்கலத்தினுடைய செயல்பாடு அற்று போகும். காலின்ஸ் தயக்கத்தின் காரணமாக ஆம்ஸ்ட்ராங்குக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இளைஞர்களே, வாய்ப்பு வருகிற போது நழுவ விடாதீர்கள், தயக்கப்படாதீர்கள் என்பதற்கு இது உதாரணம். 69 ஆம்ஸ்ட்ராங் சென்று நிலவிலே இறங்கியதற்கு பின்னால் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சீனா, ஜெர்மனி, உலகின் பல நாடுகள் விண்கலம் அனுப்பியது. ஆனால் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த விண்கலத்தின் பெயர் சந்திராயன் 1. அந்த விண்கலத்தின் குழுவினுடைய இயக்குனர் பெயர் மயில்சாமி அண்ணாதுரை. This I am not telling in கரூர், நாடாளுமன்றத்தில் சொன்னேன். சந்திராயன் 1 அதன் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 2 தோல்வி அடைந்தது. அது ஏன் தோல்வி அடைந்தது என்பதை ஆராய்வதற்கு ஒரு குழு. அந்த குழுவின் தலைவராக இருந்து அந்த காரணத்தை கண்டுபிடித்த நாராயணன் என்பவர் தான் இன்றைக்கு இஸ்ரோ அமைப்பின் தலைவர், நாகர்கோயிலை சார்ந்தவர். சந்திராயன் 3 தென் துருவத்திலே போய் இறங்கி இருக்கிறது. ஏன் தெரியுமா? அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சில ஆண்டுகள் உருண்டோடும், ஒரு 50-60 ஆண்டுகள் உருண்டு ஓடும். நாம் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை, இயற்கை. ஆனால் நம் பிள்ளைகள், நம் சந்ததியினர் இருப்பார்கள். அவர்களுக்கு வீடு கட்டி இருப்பீர்கள், கல்வி தந்திருப்பீர்கள், பணம் சேர்த்து வைத்திருப்பீர்கள். குடிக்க தண்ணீர் இருக்குமா? தெரியாது. சுவாசிக்க நல்ல காற்று இருக்குமா? தெரியாது. நான் அச்சப்படுத்த பேசவில்லை, அபாய அறிவிப்பை சொல்கிறேன். இந்த பூமி பந்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான தண்ணீரில் பயன்படுத்தக்கூடிய
மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீரின் அளவு என்பது வெறும் 3 விழுக்காடு மட்டும்தான், 3%. அந்த நீரை வீணாக்குகிறோம், மாசுபடுத்துகிறோம். இன்னும் 50-60 ஆண்டுகளில் நம் பிள்ளைகள் சுவாசிப்பதற்கு காற்றுக்கு ஆக்சிஜன் மாட்டிக்கொண்டு செல்வதும் தண்ணீருக்கு தவிப்பதும் ஆன நிலைமை வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்து, முன்பு வீடுகள் வரிசையில் இருந்தன, இப்போது விடுக்காக இருக்கிறது என்றால் வசிக்க இடம் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. டெல்டா பகுதி என்று சொல்லுகிற தஞ்சையிலே நிலத்தடி நீர் என்பது 800-900 அடிக்கு போய்விட்டது, இன்னும் போய்கொண்டே இருக்கிறது. நிலத்தடி நீர் இல்லை, இருக்கிற நீர் உப்பு கரிக்கிறது, மாசாகிறது. என்ன செய்ய போகிறோம் என்றால், மனிதனுடைய அறிவின் தொடர்ச்சி எங்கு போகிறது என்றால், வேறு கிரகத்திற்கு போய் வாழலாமா? எந்த கிரகத்திற்கு போகலாம்? செவ்வாய் கிரகத்திற்கு போகலாம். அங்கே மனிதர்கள் வாழ முடியாது, குறிப்பாக தண்ணீர் இல்லை என்றால். அப்போதான் சந்திராயன் 1 துணைக்கு வந்தது. நிலவில இருந்து தண்ணீர் செவ்வாய் கிரகத்திற்கு கொண்டு போகலாம். அது எந்த பகுதியில் இருக்கிறது என்றால், தென் துருவத்தில் இருக்கிறது என்று உலகத்திலேயே முதலாக ஒரு விண்கலம் சென்று நிலவின் தென் துருவத்தில் இறங்கியது என்றால் சந்திராயன் 3 இந்திய நாட்டின் விண்கலம். அதன் இயக்குநர்கள் பெயர் விழுப்புரத்தில் பிறந்த வீரமுத்துவேல், திருச்சியில பிறந்த சங்கரன். சங்கரன் என்னோடு படித்தவர். அடுத்த ஆதித்யா 1 சூரியனை ஆய்வு செய்ய ஒரு கோல் போகிறது. அந்த ஆய்வு செய்ய போகிற கோல் இப்போது செய்திகளை வெற்றிகரமாக அனுப்புகிறது. அந்த விண்கலத்தின் இயக்குனர் பெயர் ஷாஜி சுல்தானா, செங்கோட்டையை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி. அக்கினி 1 அது ஒரு ஏவுகணை, 1000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது. அதனுடைய பிதாமகன் டாக்டர் அப்துல் கலாம். இன்றைக்கு அக்னி 5 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கும். நாங்கள் இப்போது பாகிஸ்தானை மிரட்டி விட்டு வந்தோம் என்று இந்த அரசாங்கம் பேசுவதற்கு காரணமான அந்த அக்னி 5 இயக்குனர் பெயர் சங்கரி. நான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு, கவனம் ஒருவேளை திசை திரும்பி இருக்கலாம் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் என்று அழைத்தேன். சடக் என்று திரும்பினார். நான் சொன்ன இந்த வெற்றிகரமான எல்லாம் இந்தியாவுக்கு கிடைத்த புகழ். சந்திராயன் 1, சந்திராயன் 2, 3, ஆதித்யா 1, அக்கினி 5. இதன் இயக்குனர்கள் குழுவில் இருந்த பெரும்பான்மையோர் அத்தனை பேரும் தமிழர்கள். நம்பர் 2, அத்தனை பேரும் தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். And most importantly, Mr. Home Minister, இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. சிரித்துக் கொண்டார்கள், கோபப்படவில்லை. காரணம், நான் கோபப்படுகிற மாதிரி சொல்லவில்லை. இந்தியும் படிக்காமல் சமஸ்கிருதமும் படிக்காமல் என் மாநிலத்தை சார்ந்தவன் இந்தியாவை உலகத்தின் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான். என்னை போய் இந்தி படி என்றால் என்ன அவசியம்? அது இல்லாமல் என்னால் இயங்க முடியும். மீண்டும் கேட்கிறேன், மக்களே சொல்லுங்கள், என்னை இதுபடி அதுபடி என்கிறார்களே, இந்த மொழி பேசு, இந்த மதத்தை பின்பற்று என்று சொல்லுகிறார்களே, அதில் என்ன நியாயம் இருக்கு? நான் எந்த வகையில் பின்தங்கினேன்? இன்றைக்கு இந்தியாவில் பல்கலைக்கழகங்களில் முதலிடம், கல்வியில் முதலிடம். இன்னும் சொல்வது நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது அரசு சாராத அமைப்பு, அது தன்னிச்சையான சுதந்திரமான ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையத்தை போல கூட அவர்களுக்கு கட்டுப்பட்டதாக மாறாத ஒரு அமைப்பு. அதுதான் சொல்லும் இந்தியா முழுவதும் நிலைமைகளை ஆய்ந்து அறிந்து எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி தர வேண்டும் என்று பரிந்துரை செய்கிற நிதி ஆயோக் சொல்லி இருக்கிறது. கல்வியில், தொழில்துறையில், பெண்களுக்கான பாதுகாப்பில், சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் இந்தியாவின் நம்பர் 1 தமிழ்நாடு, நிதி ஆயோக் சொல்லி இருக்கிறது. ஆக நாங்கள் சில கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறோம், பிடிவாதமாக இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறோம், ஓரணியில் சேர்க்கிறோம். எங்களுக்கு இந்த 2 மொழி போதும். என் தாய்மொழி எனக்கு உயிர், ஆங்கிலம் எனக்கு துணை நிற்கிறது. உலகம் முழுவதும் செல்வதற்கு இந்தி தேவையில்லாமல் என்னால் வெற்றி காண முடியும் என்று நிலைநிறுத்தி விட்டோம். எங்களை மிரட்டாதீர்கள். நான் இப்போது அரசியல் தான் பேசுகிறேன், பொதுவான கருத்துக்களை சொன்னேன். நீங்கள் யார், உங்களுக்கு இருக்கிற உரிமை என்ன, இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வேண்டிய கடமை என்ன, எல்லாம் சொன்னேன். ஆனால் இப்போது சொல்கிறேன், சிலரை அடையாளம் காணுங்கள். யார் பேசினாலும் கேளுங்கள் என்றேன். கேட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் நியாயம் கேளுங்கள். நீட் தேர்வு வேண்டாம் என்ற போது வெளிநடப்பு செய்த கட்சி அதிமுக. சட்டமன்றத்தில் இருக்கிற செந்தில் பாலாஜியோ, மாணிக்கமோ, இவர்களோ கேட்க வேண்டும்.
அதே போலத்தான் குடியுரிமை சட்டம் வந்தபோது எதிர்த்து அவர்களுக்கு ஆதரவாக இந்த UAPA தனி மனிதனை தீவிரவாதி என்று சொல்லலாம் என்ற சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த கட்சி அதிமுக. ஆக இன்றைக்கு தேர்தலுக்காக பதவிக்காக அவர்கள் வந்து பேசலாம், நாங்களும் உங்களுக்கு ஆதரவு என்று வேஷம் போடலாம். ஆனால் எங்கே சட்டம் நிறைவேறுகிறதோ அந்த மன்றத்தில் துரோகம் செய்த கட்சி அதிமுக. ஆனால் எது வந்தாலும் துணிந்து நிற்போம் என்று நின்ற ஒரே கட்சி, நிற்கின்ற கட்சி திமுக மட்டும். நான் தொடக்கத்தில் சொன்னேன், மழை வருகிற மாதிரி இருக்கிறது என்று. மழைக்கே தெரியும் திமுக கூட்டத்திற்கு தடை இருக்கக்கூடாது. இத்தனை பெரிய கூட்டத்தை 3 நாட்களில் செந்தில் பாலாஜி கூட்டியிருக்கிறார். தோழர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள். முப்பெரும் விழா நடந்து 3 நாட்களில் நடக்கிறது. நான் பேச வருகிற போது மழை அச்சுறுத்துகிறது. கிளம்பி விடுவோமோ என்று சில பேர் நினைத்தார்கள். வேண்டாம், ஒதுங்கி நில்லுங்கள், பேசுகிறேன் என்றேன். மழையும் தொந்தரவு செய்யவில்லை, நீங்களும் போகவில்லை, நானும் நிறுத்தவில்லை. இப்போது சொல்கிறேன், தெரிந்து உடனே கிளம்பலாம் என்று தோணும். நான் 1 மணி நேரம் 10 நிமிடம் பேசியிருக்கிறேன், 70 நிமிடம் பேசியிருக்கிறேன். இந்த 70 நிமிடத்தில் நல்லவர்களை பதில் சொல்லுங்கள், நாட்டு மக்களை பதில் சொல்லுங்கள். யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா? கீழ்த்தரமாக விமர்சித்தேனா? எடுத்தேன் கவித்தேன் என்று பேசினேனா? இல்லை. ஏன் தெரியுமா? நான் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து வருகிறேன். பேசுகிறவன் திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி. என் வார்த்தைகள் என் கட்சியை இன்னும் ஓர் அங்கலம் உயர்த்த வேண்டுமே தவிர அதற்கு பங்கம் தந்துவிடக் கூடாது என்ற பொறுப்புணர்ச்சி எனக்கு உண்டு. நாடாளுமன்றத்தில் நான் தளபதியினுடைய பிரதிநிதி, தமிழனாக நின்று பேசுகிறேன். இந்திய நாட்டின் ஒரு பிரஜையாக நின்று பேசுவேன். இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருக்குமான உரிமை குரலாக, எந்த மூலையில் யார் பாதிக்கப்பட்டாலும் கழகத்தின் குரல் ஒலிக்கும் என்ற உரிமை குரலாக நிற்கிறேன் என்றால் அதே கடமை உணர்ச்சி தான் ஒரு பொதுக்கூட்ட மேடையிலும். திரண்டு வந்திருக்கிற மக்கள், ஓரத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், மனசாட்சியுடைய மாற்றுக் கட்சி நண்பர்கள், வியாபார தோழர்கள், இவ்வளவு நேரம் கேட்டீர்களே, நான் சொன்னவற்றில் நியாயம் இருந்தால் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சொன்னது சரி என்றால் எங்களை பின்தொடருங்கள். இந்த இரவு வீடு திரும்பியதற்கு பின்னால், உறங்குவதற்கு முன்னால், உறக்கம் உங்கள் இமைகளை தழுவுவதற்கு முன்னால், கனவுகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்னால், ரொம்ப காலம் கழித்து திருச்சி சிவாவை பாலாஜி அழைத்து வந்தார், பேசினார் என்று எண்ணிவிட்டு உறங்க செல்வீர்கள் அல்லவா? அப்போது இந்த எண்ணங்களை அசை போடுங்கள். உங்களுக்கு எல்லாம் நியாயம் புரியும். யார் வந்தாலும் சரி, நாங்கள் ஏமாற மாட்டோம். நாங்கள் ஓரணியில் இருப்போம். கருப்பு சிவப்பு கொடியை கையிலே வைத்திருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் பின்னால் நிற்போம். இந்த நாடு, இந்த மண், இந்த மக்கள், இந்த மொழி, இந்த பண்பாடு, இங்கு இருக்கிற சமூக நல்லிணக்கம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரியான இயக்கம் என்று எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆதரவு. நீங்கள் வீட்டில் இருந்து வருகிற போது விழித்திருந்து விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் நீங்கள் திரும்பி போயிருக்கிற போது தூங்கி இருக்கக்கூடும். சாப்பிட்டு தூங்கியதா சாப்பிடாமல் தூங்கியதா தெரியாது. தூங்குகிற குழந்தை எழுப்பி ஊட்டினால் சாப்பிடுமா தெரியாது. ஆக பிள்ளைக்கு உணவு தரக்கூட மறுத்து அல்லது மறந்து விட்டு பொறுப்பற்றா வந்தீர்கள். இல்லை, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையினை காப்பாற்றுவோம். நாளைய தலைமுறைக்கு வாழ்வு தருவோம். தமிழ்நாட்டை என்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்க வைப்போம். இங்கே தலைவர், அங்கே தலைவரின் பிரதிநிதியாக நாங்கள். எங்களுக்கு உங்கள் ஆதரவு மட்டும்தான் தேவை. ஒன்று சேருவோம். எதிர்காலம் ஒளிமயமானது. நன்றி, வணக்கம்.